குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறமே டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா February 18, 2026 புதன்கிழமை கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட்னர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடச்சிடும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட முக்கியமானது இன்றைக்கி கன்னட பஸ்ஸில் வந்து பட்ஜெட்ஸ்லாம் நம்ம பார்க்கறதுனால கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக அதாவது 2026 போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் எடுக்க போகிறாங்க. அதுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது February 22 வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 65 தேர்வுகள் 6500 நாட்கள் 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடக்கிறது. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷெடியூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷெடியூல் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜோட முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வு நடைபெறும். அந்த முதல் தேர்வு அனைவருக்கும் இலவசமானது. வருகிற February 22 வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழு தேர்வு உங்களால் எழுத முடியும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீ டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பஸ் பார்த்துடலாம். 2026-27 ஆண்டுக்கான ரூபாய் 2.55 லட்சம் கோடியில் தமிழக அரசினுடைய இடைக்கால நிதிநிலை அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்சிருக்காரு. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா 48,696 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிலுவை கடன் சுமை வந்து பார்த்திங்கன்னா 10.71 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். சரிங்களா? அடுத்ததாக இந்தியா பிரான்ஸ் இடையே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு, உயர் தொழில்நுட்பம், முக்கிய கனிமங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு ஒப்பந்தத்தை வலுப்படுத்த 21 ஒப்பந்தங்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பூர்வாங்க ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இடையே நடைபெற்ற இந்த சந்திப்புக்கு பின் இந்த ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இதில் முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா ஹம்மர் ரக ஏவுகணைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தயாரிக்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மற்றும் பிரான்ஸுடைய சஃப்ரான் நிறுவனம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இடையிலான ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. பரஸ்பர முதலீடுகளை ஊக்குவிக்கும் வகையில் இரட்டை வரி விதிப்பு, வரி தவிர்ப்பு ஒப்பந்தங்களும் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்திற்கு பறக்கும் திறன் படைத்த H-125 ஹெலிகாப்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்பஸ் மற்றும் டாடா நிறுவனம் கூட்டு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்க இருக்கிறாங்க. இதனால் கர்நாடகா மாநிலத்தில் வேகமகளில் கட்டப்பட்டுள்ள இந்த ஹெலிகாப்டர் ஆலை வந்து பிரதமர் மோடி மற்றும் அதிபர் மேக்ரான் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா காணொலி காட்சி வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது சென்னை எண்ணூரில் காட்டுப்பள்ளி L&T தனியார் கப்பல் கட்டும் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்கப்பட்ட பாதுகாப்பு படை வீரர்களுக்கான பயிற்சி கப்பல் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அடுத்த காட்டுப்பள்ளி வந்து L&T உடைய பிரைவேட் கப்பல் ஹார்பர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு படை வீரர்களுக்கான 3 பயிற்சி கப்பல்களை கட்டுவதற்கு பாதுகாப்பு அமைச்சகம் வந்து சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2023 வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டாங்க. இதனுடைய முதலாவது பயிற்சி கப்பல் கட்டுமான பணி நிறைவேற்ற அந்த கப்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெயரிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எவ்வளோ தொகைன்னு மட்டும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். சரிங்களா? இதில் ஒன்றும் டேட்டாஸ் ஒன்றும் அதிகமாக இல்லை. புது திட்டங்கள் மட்டும் தான் நம்ம நோட் பண்ணி சொல்ல போகிறோம். மற்றபடி எந்தெந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இடைக்கால பட்ஜெட்லேருந்து வந்து பெருசாக கேள்வி இருக்காது. சரிங்களா? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பட்ஜெட் தாக்கு பண்ணுவாங்க. அதில் தான் நிறைய திட்டங்கள் புது ஸ்கீம்ஸ்லாம் வரும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது ஜஸ்ட் ஞாபகம் விட்டு வச்சுக்கோங்க. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா 17,088 கோடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீர்வளத்துறைக்கு 10,076 கோடியும், உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடியும் கொடுத்துருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா 22,090 கோடி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது வந்து மக்களை தேடி அப்படின்ற மருத்துவ திட்டத்துக்கு வாயிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய விருது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு கிடைச்சிது. விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 718 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி நலனுக்கு 1,471 கோடியும், அரசு துறைகளில் 1.50 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இடைக்கால பட்ஜெட் 2026-27 வந்து பார்த்தீங்கன்னா வரவு எவ்வளோ செலவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இது நம்ம ₹1 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரவு வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த வரி வருவாய் தான் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி நமக்கு எதில் செலவு அதிகமாகுதுன்னா உதவித்தொகைகளும் மானியங்களுக்காக தான் நம்ம அதிகமாக செலவிடுறோம். ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48,534 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 285 இதெல்லாம் புதிய திட்டங்கள்ப்பா, அதனால் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ 285 கோடியில் புதிய அருங்காட்சியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க. கீழடி உலகத்தரத்திலான கீழடி மற்றும் புறநகர் அருங்காட்சியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பொதுமக்கள் பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்தவெளி அருங்காட்சியகம் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் திறக்கப்பட்டது. அது தவிர
தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம், ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம், சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் ஒரு புதிய வெண்கல அருங்காட்சியகம், சிந்து சமவெளி நாகரிக அருங்காட்சியக கூடங்கள் மற்றும் திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் உள்ள என மொத்தம் 285 கோடி மதிப்பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படி வரிசையாக பேர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அடுத்தது, பயன்படுத்தப்படாத வங்கி கணக்கிலிருந்து சுமார் 12,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகளை வந்து பார்த்திங்கன்னா கட்ட திட்ட இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை கருத்தில் கொண்டு 500 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2030 வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு செயல் திட்டத்தில் 500 கோடியில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் வந்து 2030 நடைமுறைப்படுத்தப்படும். சென்னை ஐஐடியுடன் இணைந்து தரமணியில் மேம்பட்ட செமிகண்டக்டர் தொழில்நுட்ப மையம் மற்றும் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறன்மிகு மையம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, புதுமை பெண் திட்டம் வந்து 6.9 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் தற்சார்பு வாழ்வுக்கு வழிகொள்ளும் வகையில் 1989ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையின் பாதுகாப்பான பிரசவங்களில் தேசிய அளவில் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. அது மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 அப்படின்ற விதத்திலும், சிசு இறப்பு வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படின்ற விதத்திலும் இருக்குது. இது தேசிய சராசரியை விட குறைவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் முன்னேறி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மிக்க தானியங்கள் உற்பத்திகளையும் பயன்பாட்டையும் அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானியங்கள் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2023-24 முதல் 5 ஆண்டு திட்டமாக தொடங்கப்பட்டுச்சு. தேசிய அளவில் தமிழ்நாடு கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடத்திலையும், கேழ்வரகு உற்பத்தியில் 2ஆம் இடத்துலையும், குறுதானியங்கள் உற்பத்தியில் 5ஆம் இடம் பெற்று சாதனை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது, முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தில் இதுவரைக்கும் 160 நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்களை தமிழ் மொழியில் பெயர்த்தல், அதே போன்று தமிழ் வெளியான சில நூல்களை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் முதலான அயல் மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்து வெளியிடும் முயற்சிக்காக திசைதோறும் திராவிடம் அப்படின்ற திட்டத்தின் கீழ் இதுவரை 74 நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. அதேமாதிரி மருத்துவம், பொறியியல் முதலான கல்விசார் அறிவூட்டும் நூல்கள் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடும் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் 160 நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. அதேமாதிரி பெரியார் ஈவேரா சிந்தனைகளை அயல் மொழியில் வெளியிடும் முயற்சிகளாக இதுவரை ஆங்கிலம், பிரெஞ்சு, அரபு, ஹிந்தி, குஜராத்தி முதலான 27 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா நூல்களை மாற்றி வெளியிட்டிருக்கோம். ஓகேங்களா. 2 திட்டமும் ரொம்ப முக்கியமானது. திட்டங்களோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2026-27ஆம் நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 47,248 கோடியில் இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வேளாண் துறை அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காரு. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக வந்து 2021-22ஆம் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் துறைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணாங்க. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்லேயே சேர்த்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக தாக்கல் பண்ணுறாங்க. தமிழகத்தில் 58,712 ஏக்கர் தரிசு நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளைநிலங்களாக மாற்றப்பட்டிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளும் ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சி அடைய கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து 2021-22 முதல் செயல்படுத்துகிறாங்க. அதேமாரி 6,048 ஏக்கர் தரிசு நிலம் பல்லாண்டுகளாக தோட்டக்கலை பயிர்களும், 52,664 ஏக்கர் தரிசு நிலங்கள் குறுகிய கால வேளாண் பயிர்களும் என மொத்தம் 58,712 ஏக்கர் தரிசு நிலங்கள் தற்போது சாகுபடி நிலங்களாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாடகை கைபேசி செயல், இது வந்து பார்த்திங்கன்னா வேளாண் பொறியியல் துறையின் கீழ் 3,816 வேளாண் இயந்திர கருவிகள் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு வழங்குகிற திட்டம். ஓகேங்களா. ஒரு ஆப்பு. அடுத்து, மாநில மரமான பனையினுடைய முக்கியத்துவம் கருதி 2021-22ஆம் ஆண்டு முதல் பனை மேம்பாட்டு இயக்கம் அப்படின்னு ஒன்று செயல்படுத்திட்டு வராங்க. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானது. நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்க்குறோம். அப்படி நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் அடுத்தது, தமிழ்நாடு தேசிய அளவில் மரவள்ளி மல்லிகை உற்பத்தியில் முதலிடமும், நெல்லி, முட்டைக்கோசு, முள்ளங்கி உற்பத்தியில் முதலிடமும், மரவள்ளி, மல்லிகை, பலா, கொய்யா உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. உற்பத்தி திறனில் பாரு. ஓகேங்களா. உற்பத்தி திறன் தெளிவாகவே கொடுத்துருப்பேன். நான் அந்த பேப்பர் ஸ்கட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா. 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் தனித்துவமான விளைபொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு வந்து பார்த்திங்கன்னா பெற முயற்சி பண்ணுறோம். அதில் 41 பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களுக்கு 9 பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. 32 பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்பீல் தான் இருக்குது. இது அதன்படி வந்து பார்த்திங்கன்னா சோழவந்தான் வெற்றிலை, பண்ருட்டி பழப்பழம், பண்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பாவத்தல், ராமநாதபுரம் சித்திரக்கார அரிசி,
புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூய மல்லி அரிசி, கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை ஆகிய 9 பொருள்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, புவிசார் குறியீடு. அடுத்தது, வங்கதேசத்தின் புதிய பிரதமராக வங்கதேச தேசியவாத கட்சியினுடைய PNPயுடைய தலைவரான தாரிக் ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்காரு. அந்த பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையோட தலைவரான ஓம் பிர்லா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டுருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகின் மொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% கையாளும் முக்கிய நீர்வழியான ஹார்மோஸ் நீரிணையில் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் கடற்படை வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட போர் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்காங்க. இந்த ஹார்மோஸ் நீரிணை பிரிவு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈரான் பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஒமன், ஐக்கிய அரபு அமீரகம், ஈரான் இதுக்கு இடையில தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14.57 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உட்பட 20 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 105 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் திறந்து வச்சிருக்காரு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு உலக வங்கி நிதியுடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு துறைகளில் காலநிலை நடவடிக்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற காலநிலை உச்சி மாநாடு 4.0 அப்படின்றத தொடங்கி வச்சு பேசியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் மாநில போக்குவரத்து கழகத்தில் 30% வந்து பார்த்திங்கன்னா மின்சார பேருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா இயக்க திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மின்சார வாகனங்களுக்கு 2027ஆம் ஆண்டு வரை சாலை வரி வந்து பார்த்திங்கன்னா விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீலகிரி, கோவை, விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் கார்பன் சமநிலை மையங்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக உள்ளூர் மீனவ மக்களை கொண்ட 2 கடல்சார் உயரடுக்கு படைகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் மீட்சி இயக்கத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அரிதான கடல் பசு, கடலாமைகள், பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்களை காக்க 6 உயர் சிறப்பு மையம் உருவாக்கப்பட்டு வருது. அலையாத்தி, சவுக்கு மற்றும் பனைமரங்கள் நடவு செய்யப்பட்டு கடலோர பகுதிகளில் இயற்கை பேரிடர் தாக்கு பிடிக்கும் உயிர் கேடயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டு வருது. ஓகேங்களா, இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக 1000 கோடியில் பசுமை காலநிலை நிதியம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டு சுற்றுச்சூழல், பொருளாதாரம் மற்றும் தூய்மை மற்றும் போக்குவரத்து சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க நிதி வழங்கப்பட்டு வருது. ஓகேங்களா, அதாவது காலநிலை வந்துன்னா இனி வரும் காலங்களில் அனைத்து துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கும் காலநிலை நடவடிக்கையுடன் இயைந்து செயல்படும் விதமாக பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலத்திற்காக தொடர்ந்து பட்டில் இந்த டெஸ்ட் பேஜில் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.